இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கெனசரேத் கடற்கரை அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது அவரை திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசு இப்பொழுது அவர்களுக்கு போதகம் பண்ண வேண்டும். அவர் பார்க்கும்போது 2 படகுகள் அங்கே நிற்கிறது. அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவன் படகில் ஏறி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே அமருகிறார். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்க மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் 3 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்கே பாருங்கள், பேதுருவின் படகிலே ஏறினார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அதில் மாற்றமில்லை. ஆனால் என் வாழ்க்கையில நான் இடம் கொடுத்தால் மட்டுமே இயேசு என் வாழ்க்கையில வருவார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பேதுருவின் படகில் ஏறி பேதுருவை கேட்டுக்கொண்டு, பேதுரு அந்த இடத்துல நோ சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா அங்க உட்கார்ந்திருக்க மாட்டார். நமக்கு தெரியும், லூக்கா 4வது அதிகாரத்துல தேவாலயத்திலிருந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் அவரை பிடித்து தள்ளிவிட பார்த்தார்கள். ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இயேசு இல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை விட்டு போய்விட்டார். அவரே போயிட்டார். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே பேதுரு எஸ் சொல்லுகிறார். அதன் அடையாளம்தான் 5வது வசனத்துல, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பேதுரு இடம் கொடுக்கிறான். இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்த படகுல இயேசு உட்கார்ந்தார். இயேசு உட்கார்ந்த படகு நிரப்பப்பட்டது. வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இன்னும் இந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இருதய வாசலை திறந்து வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே விதைக்கப்படட்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படும் போது எப்படி வெறுமையான பேதுருவின் படகு நிரம்பினதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை எல்லாவித நன்மையினாலும் நிரப்பப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அந்த படகுல இயேசு உட்கார்ந்த பிறகு பேதுருவின் சத்தம் அல்ல வெளியே வந்தது, இயேசுவின் சத்தம். எந்த இடத்துல நமக்கு அதிக உரிமை இருக்கிறதோ அங்கே நம்முடைய சத்தம் மூங்கி இருக்கும். இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற இடம் அப்படிப்பட்டதா இருப்பதாக. முக்கியத்துவம் அவருக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி. ஒரு நீராட்கொள் படகு எங்க போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு தூரம் போகணும் தீர்மானிக்கிறது பேதுரு அல்ல. அவர் சொல்லுகிறார், அவன் செய்கிறான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த நிலையில கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அநேகர் இடத்துல வந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் அவருக்கு எஸ் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல நீங்க வாங்கப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ல, நீங்க வந்து நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுகிற திசையை நோக்கி பயணிக்க எனக்கு கிருபை தாரும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை படகு நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்க வாழ்க்கையில நாங்கள் உமக்கு இடம் கொடுப்பது மாத்திரமல்லாது உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை செய்தரணும். இந்த நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.